6.5. சரியா? 6.5னா நம்ம 7 எடுக்கணும் பிளஸ் 1 8. 8க்கு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இது வந்து 2.5. ஓகேவா? இங்கேயும் 2.5. இங்க வந்து கேன் வாஷ்ன்றதுனால 2.5லேருந்து 3 வச்சுக்கிறோம். கேன் வாஷுக்கு 1, ஸோ 4. 2.5, 3 வந்து கேன் வாஷுக்கு, இதுவும் கேன் வாஷுக்கு. எக்ஸ்ட்ரா யூ வளையலாம். ஆமா. இப்போ 4ஆ? இப்போ கீழேயும் வந்து 4. வெரி குட். ஸ்டூடெண்ட்னா இப்படி இருக்கணும். இப்போ நமக்கு வந்து எவ்வளவு தேவை உயரம்? 6. எடுத்துக்கோமா. இது இந்தா 6.5னா நமக்கு 7 தேவையா? ஸோ 7க்கு ஒரு இது. ஓகேவா? இப்போ நமக்கு அகலம் வந்து 3 தான். என்ன டிசைன் வைக்க போறீங்க? உள்ள போ. இங்க கீழே வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் ஜாஸ்தியா தானே வைப்பீங்க? ஆமாப்பா, 1/2 இன்ச் ஜாஸ்தியா தான் வச்சிருக்கோம். இப்போ அவங்க 2.5 + 3 வச்சிருக்காங்க. ஆமா. எனக்கு வந்து 3 to 3.5 வச்சோம்ல நம்ம. ஆமா, உங்களுக்கு வேற இதோ 3. ஓகேவா? இங்கேயும் 3. சரியா? என்ன டிசைன் வேணுமோ இதுல போட்டுக்கலாம். என்ன டிசைன் போடலாம்? சரி. அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இருந்து ஒரு 1 அந்த இது கொடுங்க. ஃப்ரெஞ்சு ஸ்கேல் நீ தானே வச்சிருக்கேன். நான் பாஸ் பண்ணுறீங்க. இல்ல வச்சிருக்காங்க. மேலே இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை இப்படி கட் பண்ணிட்டு இதெல்லாம் கரெக்டா 1 இருக்கா? ஸோ இங்க வந்து 1 இந்த இடத்துல. இப்போ இங்க வச்சுக்கோங்க. அந்த யூவோட வளைவுக்காக. ஆமா, யூவோட வளைவுக்காக. ஓகேவா? இந்த இடத்துல ஓகேவா? இப்போ நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து விரிச்சோம்னா நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்ப நம்ம தைக்கும் போது நமக்கு கழுத்து ரொம்ப பெருசா போயிடும். அது இதுக்காக இருக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கோடு போட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் இதுக்கு மேல போக கூடாதுன்னு தெரியும். ஓகேவா? இப்ப இது வந்து இப்படியும் கட் பண்ணலாம். நீங்க வந்து இப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியேவும் நம்ம வந்து அதை தூக்கி அப்படியே வச்சுக்கலாம். இப்ப உள்ள வச்சு நம்ம வெளியே திருப்புறோம் அப்படின்னா டிசைனா இருக்கும். இப்போ நீங்க வந்து நெக் வந்து வேற சிசர் இல்ல அவங்க கிட்ட இல்ல பாருங்க. இது ஃபேப்ரிக் போட்டு கட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இப்படி இருக்கா, நம்மளுடைய கழுத்து வந்து இப்ப நம்மளுடைய கழுத்து வந்து இது இருக்கா. இப்ப நம்ம இது வந்து உள்ள வைக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாம். இது பாருங்க, இது இருக்குல்ல, இதனுடைய பாதி இந்த பாதி இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டிருக்கோமா, இதை தூக்கி இப்படி வச்சுக்கணும். இந்த இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட் இங்க வரணும். ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட் இங்க வரணும். ஓகே ஓகேவா? இந்த மாதிரி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம உள்ள திருப்ப போறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து இதை தூக்கி இப்படி வெளியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க.